ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 9ஆம் வகுப்பு தங்கங்களா செல்லங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்காக தான் தமிழ் வந்துட்டு அரையாண்டு தேர்வுக்கு முக்கியமான வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நமக்கு வந்துட்டு இயல் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. மொத்தம் நமக்கு வந்துட்டு இந்த அரையாண்டுக்கு வந்து 5 இயல் வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம சேனல்லே வந்துட்டு 1 மார்க்ஸ் வந்துட்டு தனி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கில் இருக்கிற இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம் இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. 1 மார்க்ஸ் வந்துட்டு படிக்காதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தனி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? பேஜ் நம்பர் 18 வந்து பார்த்தீங்கன்னா குருவினா. நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? தமிழோவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக. கண்ணி என்பதன் விளக்கம் யாது? ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அளபெடை எத்தனை வகைப்படும்? அவையாவை. இதுவும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிறுவினை இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாமே 2 மார்க் கொஸ்டின். அப்புறம் சிறுவினால வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை எழுதுக. திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை? அப்புறம் அவற்றில் உங்களுக்குள் தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்புகளை விளக்குக. 3 என்னும் எண்ணுயிர் பெயர் திராவிட மொழிகளில் உள்ள எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? இது வந்துட்டு நமக்கு இந்த 4வது கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். 1, 2, 3 1, 2, 4வது வந்து இம்பார்ட்டன்ட். புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் இது வந்துட்டு 4 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட். நெடுவினால வந்து பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த மனிதர்கள் அகத்திலும் புறத்திலும் எங்கனம் பாதிப்பு தெரிகிறது என்பதை நான் 6ஆம் திணை வாயிலாக விவரிக்க. சரிங்களா? இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் 8 மார்க்கு. நமக்கு எந்த கொஷின் நம்மளுக்கு கேட்பாங்க அப்படின்னு நமக்கு வந்துட்டு சொல்ல முடியல. நான் ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் இப்போ இந்த நம்ம 2ஆம் இடைப்பருவ தேர்வோடய நடந்திருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு எந்த கொஷினையும் வந்துட்டு குறித்து கொடுக்குறத ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. 1 மார்க்ஸ் நீங்கள் இதில் இருக்கிற 1 மார்க்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கோங்க. நமக்கு எந்த 1 மார்க் கேட்பாங்கன்னு சொல்லவே முடியாது. 40 மார்க்கு கிட்ட தான் நமக்கு 1 மார்க் வரும். ஏன்னா 100 மதிப்பெண்களுக்கு இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், அந்த காட்சியை கவிஞர் ப்ரீவியஸ் இயரில் இருக்குது இந்த கொஷின். இது இப்போவே குவார்ட்டர்லிலே நிறைய கொஷினில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி கடிதம் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது இது கேள்வி வந்து பள்ளி நேரம் முடிவதற்கு முன்பு வீட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டி விண்ணப்ப கடிதம். ஸோ வந்துட்டு இந்த கடிதம் படிச்சுக்கோங்க. இயல் 2 எடுத்துக்கோங்க. நான் கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் இருக்கிற இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம் இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். சரிங்களா? புக்கில் தான் இருக்குது. இதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். அப்படி நீங்கள் புக்கில் படிக்கிறாங்க நீங்கள் படிச்சுக்கோங்க. இல்லை 1 மார்க்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துட்டு ஒரு வீடியோ போடுவேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் இந்த வீடியோவில் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும். பேஜ் நம்பர் 43 எடுத்துக்கோங்க. குருவினால வந்து பார்த்தீங்கன்னா கூவல் என்று அழைக்கப்படுவது எது? உங்களது பள்ளி சுற்றியுள்ள நீர்நிலைகளை பெயர்களை குறிப்பிடுக. உண்டி கொடுத்தோர் இந்த குறிப்பு தருக வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சியை பெரிய புராணம் எதன்னு ஒப்பிடுகிறது? 1, 3, 4, 5 இந்த 5வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து சிறுவினால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 மார்க்கு, இது வந்துட்டு 4 மார்க் கொஸ்டின். அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் தேவை, அதற்கு நாம் செய்ய வேண்டிய இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோழர் கால குமிழி தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது? வானவிலை ஒப்பிட்டு பெரிய புராணம் கூறும் செய்தி விளக்கு இது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்த நெடுவினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் கதை இது வந்து 8 மதிப்பெண் வினா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடணும். தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருக. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. இது வந்து 8 மதிப்பெண் வினா. அது மாதிரி இதில் இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. வடிவ மாற்றம் செய்க இந்த மாதிரி நமக்கு கொடுத்துட்டு நமக்கு மடல் எழுத சொல்லுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 48 எடுத்துக்கோங்க. இந்த எண் பொறுப்புகள் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா, இது வந்துட்டு 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ஒரு சில கொஷின்ஸில் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இது வந்துட்டு இந்த எண் பொறுப்புகள்ங்கிறது புக் பேக்கில் இருக்கிற ஒரு சில இயலில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் உங்களோட சொந்த ரைட்டிங்கில் நீங்கள் ஓனாகவே நீங்கள் எழுதிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மனப்பாட பாட்டு, திருக்குறள் இதில் எதுலேயுமே என் தங்க பிள்ளைங்களா செல்ல பிள்ளைங்களா நீங்கள் விட்டுறவே கூடாது. ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் ஒரு 1/2 மார்க் அப்படியே மிஸ் அடிச்சிருவாங்க. சார் டீச்சர் அப்படியே டக்குன்னு அடித்து நம்மளுக்கு போட்டுருவாங்க. அதில் 1 மார்க் கூட நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்கள் எழுதி பார்த்துருங்க. மனப்பாட பகுதியை மட்டும் அந்த அடிப்பிரலாமல் எழுதி பார்த்துருங்க கண்டிப்பாக. அப்புறம் வந்துட்டு இயல் 3 வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம் படிச்சுக்கோங்க. தனி வீடியோ போடுவேன் 1 மார்க்கு. நம்ம சேனல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 67 எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குருவினா. நீங்கள் வாழும் பகுதியில் ஏறுதழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? அப்புறம் ஏறுதழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் மட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக. பழமணல் மாற்றுமின் புதுமுலன் பரப்புமின் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. அப்புறம் காலவாகு பெயர் குறிப்பு தருக. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பேஜ் நம்பர் 68 எடுத்துக்கோங்க. சிறுவினால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 5வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்டும் 5ம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா?
அடுத்து நெடுவினா வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்கும். அடுத்து தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் பாத்திர படைப்பை விளக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த மொழிபெயர்ப்பு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு 5 மார்க்கில் கேட்பாங்க மொழிபெயர்ப்பு. மொழியோடு விளையாடு இது எல்லாமே நான் வந்துட்டு தனி வீடியோ போடுறேன் 1 மார்க்கு. இந்த காட்சியை கண்டு கவிஞர் 72 பேஜ் நம்பர். இதையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும் சரிங்களா. அடுத்து திருக்குறளில் பேஜ் நம்பர் 79 எடுத்துக்கோங்க. 79 வந்து பார்த்தீங்கன்னா நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும், ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல், இக்குடற்பாவில் அமைந்துள்ள நயங்களை எழுதுக. கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க. கனவிலும் கூட இன்னாதது ஏவர் நட்பு. இது 2 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி இந்த கதைக்கு பொருத்தமான குறளை தெரிவு செய்து காரணத்தை எழுதுக அப்படின்னு இது ஒரு 5 மார்க்கில் பேரா மாதிரி கொடுத்துட்டு நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. திருக்குறள் பற்றிய சில செய்திகள் நீங்கள் புக்கை திறந்து படிக்கும் போது இதையும் கொஞ்சம் ரீட் அவுட் பண்ணிடுங்க. லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தான் தமிழ் கற்றுக் கொடுக்கும். வீட்டில் அம்மா அப்பா இருந்தால் கேட்டு பாருங்கள், தாத்தா பாட்டிகிட்ட கேளுங்க, உங்கள் டீச்சர்ஸ் உங்கள் தமிழ் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தமிழ் கற்றுக் கொடுக்கும். இயல் 4 குடும்ப விளக்கு இலக்கண குறிப்பு படிச்சுக்கோங்க. பகுபத உறுப்பிலக்கணம் உயிர் வகை இதில் பகுபத உறுப்பிலக்கணம் சொல்லும் பொருளும் இதில் வந்துட்டு எதையுமே 1 மார்க் ஸ்கிப் பண்ணிட வேணாம். ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அழகாக நீங்கள் புக்கை பரட்டி படிக்கும் போது ஃப்ரீயாக வாய்ஸில் படிச்சிடலாம். வீட்டில் இருந்தாலும் படிச்சிடுங்க. பேஜ் நம்பர் 99 1 மார்க்ஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவினால சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது, துணை வினைகளின் பண்புகள் இரண்டினை கூறுக. அடுத்து இந்த 3வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அப்புறம் கொடு என்பது முதல் வினையாகவும் துணை வினையாகவும் அமைமாறு தொடர்களை எழுதுக. இது ஒரு இம்பார்ட்டன்ட். சிறுவினால வந்து பார்த்தீங்கன்னா சமைப்பது தாழ்வா இன்பம் அது. மருத்துவர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுக. நீலாம்பிகை அம்மையாரது தமிழ் பணியின் சிறப்பை குறித்து எழுதுக. நெடுவினால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை விவரிக்க. அப்புறம் இது வந்து 5 மார்க்கு. ஆக்சுவலாக இது வந்துட்டு நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை விவரிக்க. இது வந்து 5 மார்க்கு. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து 8 மார்க்கில் கொஸ்டினில் கேட்பாங்க. இது ஒரு பிக் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுமே படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்து இதில் 1 மார்க்ஸ் தான் நம்ம தனி வீடியோ போட போகிறோம். விளம்பரம் செய்திகள் செய்தித்தாளாக மாற்றி எழுதுக. இந்த மாதிரி நமக்கு ஒரு விளம்பரம் கொடுத்து இதை நம்ம செய்தித்தாளாக மாற்ற சொல்லுவாங்க. ஸோ இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. மொழியோடு விளையாடு இதெல்லாம் 1 மார்க்ஸில் வரும். அடுத்து காட்சியை கண்டு கவிஞருக. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் காட்சியை கண்டு கவிஞருக. இது லாஸ்ட் குவார்ட்டர்லிலே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். குவார்ட்டர்லியில் இந்த கொஸ்டின் இருந்துச்சு. 2ஆம் இடைப்பருவ தேர்வுலையும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் இந்த கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கடிதம் வந்துட்டு படிச்சுக்கோங்க. உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி 10 படிகளை பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பகத்திற்கு ஒரு கடிதம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கடிதம். இது 8 மார்க்கில் தான் வரும். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பிடித்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது நீங்கள் உங்களோட ஓன் ரைட்டிங்கில் நீங்கள் எழுதிடலாம் படிச்சுட்டு சரிங்களா. அடுத்து இதில் இருக்கிற 1 மார்க்ஸை படிச்சுக்கோங்க. இயல் 5 நீங்கள் 2ஆம் இடைப்பருவ தேர்வில் எத்தனை மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் அந்த வீடியோவில் குவார்ட்டர்லி மார்க்கு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. குருவினார் 121 பேஜ் நம்பர் 121 வந்து பார்த்தீங்கன்னா நடுகள் என்னால். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகுந்த வருவதை சான்றினை விளக்குக. அடுத்து பூக்கும் பகுபத உறுப்பிலக்கணம். இது ஒரு 2 மார்க் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சிறுவினா வந்து பார்த்தீங்கன்னா முழு உருவச் சிற்பங்கள் புடைப்புச் சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு, நாயக்கர் கால சிற்பங்களின் நுட்பங்கள் யாவை, குறிஞ்சி நிலம் மணப்பதற்கான நிகழ்வுகளை குறிப்பிடுக. ராவண கவியத்தின் மகிருத நிலத்தின் அழகை புலவர் குழந்தை எங்கனம் காட்சிப்படுத்துகிறார். இது 4 மார்க் கொஸ்டின். இது 2 மார்க் கொஸ்டின். ஸோ குறிச்சு கொடுக்குற கொஸ்டினை ஸ்கிப் பண்ண வேணாம். பேஜ் நம்பர் 122 எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டு சிற்பங்கள் கலைநயம் மிக்கவனாகவும் வரலாற்று பதிவுகளாகவும் இருப்பதை நிறுவுக. இசை நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதையின் மூலமாக விளக்குக. ஸோ அவ்வளோதான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவ்வளோதான். அடுத்து இதில் இருக்கிற 1 மார்க்ஸு, இதில் இருக்கிற 1 மார்க்கு, இதில் இருக்க 1 மார்க்கு. நம்ம சேனல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் 1 மார்க்ஸ் எல்லாமே தனி வீடியோ போடுவேன். இந்த காட்சியை கண்டு கவிஞராக படிச்சுக்கோங்க. அடுத்து அவ்வளோதான். திருக்குறள் மறக்காமல் எழுதி பார்த்துருங்க சரிங்களா. நமக்கு வந்துட்டு 1 மார்க்ஸ் வந்துட்டு ஒரு 35க்கு மேலே நமக்கு ஒரு மதிப்பெண் வினா இலக்கண குறிப்பு இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அதையும் நம்ம விட்டுறக்கூடாது. பிக் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படிக்கணும். குறித்து கொடுக்குற கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அரையாண்டு தேர்வு வினாத்தாள் பாருங்கள். நமக்கு 1 மார்க்கு தான் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி.
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பாடல் கொடுத்து ஒரு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 15 1 மார்க் இதிலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளி 2 மார்க்கில் வந்துட்டு ஒரு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவையேனும் 5 வினாக்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமர் போர்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க, பிழை நீக்கி எழுதுக, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான். மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. ஏன்னா 1 மார்க்கில் போடும்போது நீங்களே பார்த்துப்பீங்க. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக, இரு வினைகளை அமைத்து எழுதுக, இதெல்லாம் வந்து இந்த இயர்லேயே புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கலைச்சொல் தருக, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு மார்க் எல்லாமே டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண் வினா. இதில் ஒரு 2 கொஷின். காலந்தோறும் தமிழ் தன்னை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்கிறது, இது ப்ரீவியஸ் இயர் புக்கில் உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் இதுதான். 100 மார்க்குக்கு உங்களுக்கு கொஷின் இருக்கும். ஸோ அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பின்வரும் பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு பத்தி கொடுத்து அதில் 2 கொஷின் கொடுப்பாங்க. அதை பேரா மாதிரி கொடுத்து அதை நம்ம ஆன்சர் பண்ணணும். எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளி. அதில் நமக்கு வந்துட்டு பாடல், மனப்பாட பகுதி இதெல்லாம் இருக்கும். ஸோ வந்துட்டு நமக்கு திருக்குறள் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. எவையேனும் 2 வினாக்களுக்கு மறுபடியும் 3 மார்க் கொஷின் இது. வல்லின மிகும் இடங்கள் 5 சான்றுடன் விளக்குக. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ ஒரு மாடலுக்கு உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் ஊமை அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்கு. இதெல்லாம் வந்து கிராமர் போர்ஷன். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. இது 5 மார்க் கொஸ்டின். நமக்கு வந்துட்டு ஒரு 5 மதிப்பெண்க்கு வந்து 5 கொஷின் இருக்கும் 5 மார்க் கொஷினில். அப்புறம் இது வந்துட்டு இந்த இயரில் இருக்குது. இதுவும் இருக்குது. இந்த கீழ்காணும் ஆங்கில பற்றியும் மொழிபெயர்க்க. எவரி ஃப்ளவர் இஸ் சோல் பிளாசமிங் இஸ் நேச்சர். இதெல்லாமே நம்ம புக் பேக்லேயே முதல் இயர்லே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக இந்த நயம் பாராட்டுகள்லாம் நமக்கு இப்போ இல்லை. இது 5 இந்த 8 மார்க்கு பதிலாக நமக்கு இதில் வந்து 3 8 மார்க் கொஷின் நமக்கு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புக் பேக்லேருந்து பெரிய கொஷின், கட்டுரை இந்த மாதிரி தான் நமக்கு கேட்பாங்க. சரிங்களா? நமக்கு பேட்டர்ன் இது தான். அந்த ஒரு மாடலுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ குறித்து கொடுக்குற கொஷினை மறக்காமல் படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.